ஒரு குழந்தை இல்லாத தம்பதி ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வர்றாங்க. தத்தெடுத்து வந்த கொஞ்ச நாள்லயே இவங்க கன்சீவ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை 2வது குழந்தைய உயிரோட விட்டுதா இல்லையாங்க தான் படத்தோட கிளைமேக்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பூஸ் தமிழ். இந்த நண்பர் கேட்டதுக்காக தான் 1981 1991 ஓமன் படத்தெல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் படத்தை போடுறேன். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ஆர்ஃபனேஜ் காட்டுறாங்க. அதில் ஒரு லேடி வந்துட்டு அங்கே ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டிட்டு அப்படியே நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த குழந்தைய எடுத்துக்குவாங்கன்னு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஒரு நன்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் ஹீரோயினை எடுத்துகிட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சிரித்து சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொடுத்ததுக்கப்புறம் அந்த நன்னு வந்துட்டு அவங்க உள்ள சீஃப் நான் ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை தூக்கி அடிச்சுட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து ஹக் பண்ணுவாங்க. ஹீரோயின் கணத்தில் ஒரு நகைக்கீரல் விழுந்துடும். அதனால வந்துட்டு அந்த குழந்தை எப்படி கீறிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த சீஃப் நானுக்கும் சின்ன நானுக்கும் கொஞ்சம் சண்டை மாதிரி ஆகிடும். அந்த சின்ன உள்ளுணர்வில் இது ஒரு சாத்தான குழந்தைன்னு அவன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் முன்னாடி இருந்தால் கடவுளோட கிராஸே அப்படியே தலைகீழ மாறிடும். அதனால இன்னும் ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு இருக்காமல் இங்கே ஹீரோயினை காட்டினா அவள் கணத்தில் அந்த நகைக்கீரல் வந்துல அது உடம்பு ஃபுல்லாக ரேஷஸ் மாதிரி மாறிடும். ஹீரோயினும் அந்த அடாப்ட் பண்ண பேபி வந்து பேர் வைக்கலாங்கிற மாதிரி சர்ச்சில் ஞானஸ்தானத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் சிலுவையை காட்டினோன்னா அது கதையாளும் உடனே இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த குழந்தை சர்ச்சில் வந்ததுலேருந்து அந்த ஃபாதர் ரத்தம் கக்கி சேர்த்துருவார். அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு கள்ளக்காதல் ஜோடி பயங்கரமாக சம்பவம் பண்ணிருக்கிறத தூரத்தில் அந்த ஒருத்தமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அப்படியே வீடியோவில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஜோடிங்க யாராவது திரும்பி பார்க்கக்குள்ள குப்பை தொட்டியில் விழுந்து எஸ்கேப் ஆகி போயிடுவார். இவர் ஒரு டிடெக்டிவ், இவர் தான் ஹீரோனோட அண்ணன். ஹீரோயின் தத்தெடுத்த சாத்தான் பொண்ணு கொஞ்சம் வளர்ந்துருக்கும். அதை வேடிக்கை பார்க்குறக்கா நம்ம சின்ன அண்ணன் வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் அந்த வீட்டு பக்கம் போனால் அவள் இங்கே இருந்துட்டு இவளை பார்த்தாலே கடுப்பாயிட்டு அங்கே கையில் வச்சிருந்த பொம்மையை கடிச்சு துப்பிடுவான். ஹீரோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்திருக்கும். அந்த டைமில் அந்த நர்ஸ் மறைச்சு பார்த்துட்டு அந்த பொம்மையோட மூஞ்சை கடிச்சதால அங்கே இருக்கவங்கலாம் என்ன அது பொம்மையை இப்படி கடிச்சு துப்புறா அப்படின்னு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஹீரோனும் அந்த சாத்தான பொண்ணு கண்ணாமூச்சி விளையாட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை என்னன்னா அங்கே வந்துட்டு நடந்து போயிட்டு இந்த ரோட் சைடு போயிருக்கும். அங்கே பெரிய கண்டெய்னர் இருக்கு. ஒன்று வந்து மகாராணி இங்கேயும் வந்துட்டீங்களா, இதோ வந்துட்டே இருக்கேன் பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த சேவக நாய் ஓடி வந்துட்டே இருக்கும் அந்த குழந்தைய காப்பாற்றுறக்க. அந்த சாத்தான பொண்ணு கரெக்டாக அந்த கண்டெய்னர் முன்னாடி வந்து நிற்கும். ஒரே ஜம்பில் அந்த நாய் அந்த குழந்தைய தள்ளி விட்டு அதுவும் எஸ்கேப் ஆகும். அப்புறம் ஹீரோயின் அந்த நாயை கூட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க. நம்ம குழந்தைய நம்மளை விட பயங்கரமாக அந்த பாடி கார்டு டாக் தான் காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாப்பாடு போட்டு என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. இந்த சாத்தான் பொண்ணும் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டு இனிமேல் நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டிதான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோ காட்டும்போது அவர் ஒரு கட்சி தலைவராக இருப்பார். இப்போ இந்த பொண்ணை வந்து ஸ்கூலில் காட்டினா அந்த சாத்தான் பொண்ணு சாப்பிட்றதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸை கொண்டு போயிருக்கோம். அங்கே இருக்க குண்டு பையன் அந்த சாத்தான் பொண்ணோட டிஃபன் பாக்ஸை கீழே போட்டு அதில் இருக்க பிரெட் எல்லாம் மிதிச்சு விட்டுருவான். அதனால கடுப்பான அந்த பொண்ணு டிஃபன் பாக்ஸாலே அந்த பையனை 4 காட்டு காட்டுவோம். அடி வாங்கின குண்டு பையனோட அப்பா அம்மா வந்து ஹீரோயின்ட்ட வந்து சண்டை போட்டு போயிருப்பாங்க. இதனால சாத்தான் பொண்ணுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் ஆகவே இன்னொரு தடவை உங்கள் பொண்ணு என் பையன் ஏதாவது வம்பு பண்ண அவங்க தலையை சீவிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் அந்த குண்டு பையனோட அப்பா. சாத்தான் பொண்ணு ஹீரோ வந்து கேட்பார் என்னமா நடந்தது அப்படின்னு. அந்த குண்டு பையன் தான்ப்பா ஆரம்பிச்சான் அப்படின்னு மறுபடியும் ஸ்கூலில் காட்டுறாங்க. அந்த குண்டு பையன் கையில் ஒரு ரப்பரை வச்சிருப்பான். அதை தூக்கிட்டு அந்த சாத்தான பொண்ணு ஓடிடுவா. இதை பார்த்தேன்னா அந்த பையன் இதோ வரண்டி ஆனால் யாரும் காட்டுறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். பின்னாடியே விரட்டிட்டு போனோம். அதுக்கு சாந்தா பொண்ணு என்ன பண்ணோம்னா ஒரு ஏணி மேலே ஏறி எப்படி உன்னை பிடிச்சி தாத்தரம் இழுத்துட்டு போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏணி மேலே ஏறிட்டே இருப்பான். இவ பாடு முக்கால்வாசி தூரம் ஏறிடுவான். அந்த பயலுக்கு பாதி தூரம் வந்தோடனே பயம் வந்துடும். இதனால ஃபேண்ட்டில் ஒன்று கடிச்சு வச்சு இதை வேடிக்கை பார்த்துட்டு சின்ன பசங்கள்லாம் விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. இதனால் அந்த குண்டு பையனுக்கு ரொம்ப ஷேம் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த குண்டு பையனோட அப்பா அம்மா வந்து வழக்கம் போல் ஹீரோயின்ட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சாத்தான் பொண்ணு கார்லேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு இருக்கும். இவன் தானே சொன்னால் அடுத்த இடம் பிரச்சனை வந்தால் தலையை சீவிடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆள் வண்டி ஓட்டிகிட்டு அப்படி போகும்போது அங்கே ஒரு பிளேட்டில் ஒரு கார் இடித்து அவரோட தலை தனியாக வந்து உருண்டு போயிட்டு இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் என்ன காட்டும்போது பார்த்தா ஒரு ஹார்ஸ் ரைடிங் ஷோ மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ எல்லா பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணி ஓரமாக பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கவுங்க பசங்களை வந்து குதிரை மேலே ஏற்றி அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த சாத்தான் குழந்தை ஏற்றும் போது மட்டும் அந்த குதிரை எல்லாம் மிரள ஆரம்பிச்சு. மறுபடியும் அந்த சாத்தான் பொண்ணு அங்கே குதிரை மேலே ஏற பார்க்கும். அந்த குதிரை அலோவே பண்ணாது. நகர்ந்து போயிட்டே இருக்கும். வலுக்கட்டாயமாக அந்த குதிரை மேலே அந்த சாத்தான் பொண்ணை ஏற்றி விடுவாங்க. அப்போ பார்த்தா அந்த குதிரை என்ன பண்ணணும், என் மேலே கடவுள் மட்டும்தான் உட்காரணும், கண்டவெல்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாத்தான் பொண்ணை தள்ளி விட்டுரும். மூக்கு பஞ்சரான அந்த குடி சாத்தானை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. வழக்கம் போல் அந்த டாக்டர் இவளுக்கு ஒன்றுமே ஆகலை, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால் ஹீரோனுக்கு இன்னும் ஷாக் ஆகிடும். எப்பட்றா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் 2 நாளில் அவங்க பொண்ணு இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பார். ஹீரோயின் அப்புறம் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருந்த பேபி சிட்டர் நான் வந்திருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க புதுசாக இந்த பேபி சிட்டர் கழுத்தில் ஒரு சில்வர் செயின் இருக்கும். இதை பார்த்துன்னு அந்த சாத்தான் பொண்ணுக்கு டெரர் ஆகிடும். அங்கேருந்து போயிட்டு பார்க் வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த பாடி கார்ட் டாக் என்ன மகாராணி என்ன கோச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நடந்து இந்த பேபி சிட்டர் பொண்ணு கூட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து கடவுளை பயங்கரமாக வழிபாடு பண்ணுறவங்க. அதனால் அந்த சாத்தான் வருகையை பற்றி அந்த பைபிளில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய டாலர் போட்டிருக்கேன், தீய சக்தியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த சாத்தான் பொண்ணு கவனிச்சிட்டு இருப்பான். ஏன்னா பேபி சிட்டர் இப்போ பக்கத்தில் அவனோட ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருப்பான். அதே டைமில் ஹீரோயினும் காரை எடுத்துகிட்டு உள்ளே வந்திருப்பாங்க. யார் இது புது ஆளாக இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் பேபி சிட்டர் மறுபடியும் வீட்டுக்கு வருவா. இதை பார்த்தினா ஹீரோயின் சொல்லலாம், இதை பாருமா நமக்கு தெரியாத ஆளுங்கள்லாம் வீட்டுள்ள விடக்கூடாது, என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு நம்ம சாத்தான் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு வந்திருப்பான். அங்கே பார்த்தா ஒருத்தன் கண்ணு தெரியாத மூஞ்ச தடவி அவங்களோட வரலாறு சொல்லிட்டு இதெல்லாம் தூரமாக வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இந்த சாத்தான் பொண்ணு தான் மூஞ்ச காட்டுவாலாம் பார்த்தா அப்படி கிராஸ் ஆனதுக்கு இந்த கண்ணு தெரியாதவனுக்கு மூஞ்செல்லாம் அரண்டு போயிடும், சாத்தான் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுவா, பேபி சிட்டர் அந்த சாத்தான் பொண்ணை கூட வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பான். அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்ப்பான். ஏன்னா அந்த சாத்தானுக்கு தெரியும் அந்த ஃபோட்டோ எடுத்தால் விஷுவலில் வர இவங்க இந்த ஃபோட்டோ கொண்டு போயிட்டு ஹீரோயின்ட்ட காட்டணும் பிளான் போட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த சாத்தான் பொண்ணு பிளான் போட்டுரும். இந்த ஏரியாவே கொளுத்தி விட்டா நீ எப்படி எவிடன்ஸை தூக்கிட்டு போகிறான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவே கொளுத்தி விட்டோம். அந்த சாத்தான் பொண்ணு கையை பிடிச்சிட்டு பேபி சிட்டர் பொண்ணு அவங்க வீட்டில் வந்து கையை பிடிச்சிட்டு உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு உன் வரலாறு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் மகாராணிக்கு துரோகம் பண்ணுறது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பாடி கார்ட்னாய் ஒரே ஜம்பில் ஒரு கிக் அடிக்கும் பாருங்க. இந்த பேபி சிட்டர் பொண்ணு கண்ணாடி உடச்சிட்டு போயிட்டு விழுந்துருவா. கீழே விழுந்த பேபி சிட்டர் பொண்ணு அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிடுவா. அப்படி ஜன்னல் வழியாக இருந்து இந்த சாத்தான் பொண்ணு எட்டி பார்ப்பா. இவசாவே இவளால் கணிக்க முடியல, இவன் ஏன் வரலாறு சொல்கிறாளா அப்படின்னு சொல்லி மறைச்சி பார்த்துட்டு இருப்பா. ஹீரோன் இதை பார்த்து அலறிட்டு இருப்பா. அப்படியே ஹீரோன் மயக்கம் போட்டு விழுந்துடும். அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தெம்பாக்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதே டைமில் பார்த்தா மாதா கோயிலில் வந்து கொடுத்துரும், நீங்கள் வந்துட்டு ஏதாவது டொனேஷன் கொடுங்களேன்னு சொல்லி 2 பேர் பேப்பரை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த டைமில் ஹீரோயின் வீட்டில் இருக்க மாட்டான். அந்த சாத்தான பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணி அந்த கிளிப்பை வாங்கி பார்த்தேன். அதில் வந்து சிலுவை போட்டு மாதா துணை அப்படின்னு போட்டோன்னே அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். கூட அந்த நாய் வேறு பாடி கார்டுக்கு உருங்கும். ஹீரோயின் விட்டு அந்த 2 லேடிங்களும் நாங்கள் போகிறத பார்த்தா ஹீரோயின் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணு கல்நெஞ்சக்காரி காசையை தரமாக விரட்டி விட்டாங்கன்னா ஹீரோயின் வந்து இந்த சாத்தான் பொண்ணை தீட்டி விட்டு இதே டைமில் ஹீரோயின் கன்சீவாக இருப்பா. அதை வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டை சொல்லி சந்தோஷப்பட்டுருப்பான். இந்த சாத்தான் பொண்ணுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு எங்கேருந்து தூக்கிட்டு வந்தோமோ அங்கே போய் விசாரிப்போம் இவளை பற்றின்னு சொல்லி அந்த நன்ட்டை போய் விசாரிச்சா இதெல்லாம் பரம ரகசியம் மேடம், வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவா. ஹீரோயின் யோகாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு படுத்துட்டு எந்திக்க ட்ரை பண்ணும்போது அவளால் முடியாது. அதே டைமில் அந்த சாத்தான் பொண்ணு இவ வயிற்றில் உள்ள குழந்தை காலி பண்ணணும்னு ரெடியாக நிற்பா. அதே டைமில் ஹீரோ வந்து கை கொடுத்து காப்பாற்று. ஹீரோட அண்ணன் தான் குண்டு டிடெக்டிவ். அந்த குண்டு டிடெக்டிவ்கிட்ட போயிட்டு கேட்டோன்னா அவன் வந்துட்டு சரி நான் செக் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்யூட்டர் தட்டி இதுக்கு முன்னாடி இந்த நேமில் யாராவது வந்துட்டு இந்த மாதிரி இந்த டேட்டில் யாராவது தத்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு டீட்டெயில்ஸை வந்துட்டு இவங்க ஹேக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் டிடெக்டிவ் இந்த சாத்தான குழந்தை எங்கேருந்து வந்ததுங்கிற இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட ஒரு ஃபைலாக ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். ஹீரோயின் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்தில் திடீர்னு இந்த சாத்தான் பொண்ணை ஓடி வந்து அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, நான் அவன் கூடவே வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடுவில் வந்து படுத்துறான். இதை பார்த்தோன்னா ஹீரோவுக்கு ஷாக் ஆகிடும். ஏன்னா இந்த சாத்தான் பொண்ணு வந்தாலே ஏதாவது வில்லங்க வந்துடும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். விடிய காலையில் எழுந்திரிச்சு இந்த ஹீரோட வயிற்று தடவி சாத்தானுக்கு மந்திரம் சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்துன்னு இந்த சாத்தான் பொண்ணை தள்ளி வச்சுட்டு இந்த சாத்தான் பொண்ணு இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன், என்னை எப்படியா காப்பாற்றுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து போட்டேன். அங்கே வந்துட்டு இவளுக்கு டெலிவரி ஆகிடும். நல்லபடியாக டெலிவரி ஆனான்னு குழந்தைய கையில் வச்சிருப்பேன். இந்த சின்ன நான தேடிஸ் நம்ம டிடெக்டிவ் ஒரு சர்ச்சில் போய் கண்டுபிடிச்சிருப்பாரு. அவள் வந்து மாயமில்லை மந்திரம் இல்லைன்னு குரலி வித்தை காட்டிகிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு இந்த ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா சொல்லி அவங்க சீஃப் நானும் இந்த சின்ன
நன்னும் அந்த சாத்தான் பொண்ணை கையில் வச்சிருக்க ஃபோட்டோவை பார்த்தோன்னா இவளுக்கு பேய் அறிஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த நன்னு ஷாக்கில் அலறிட்டு இருப்பா. பார்த்தா கீழே இருக்க பாம்பு வந்து இதை வாங்கிக்கோ சொல்லி நல்லா கடிச்சு வச்சிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னம்மா வாய் தைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பா. நீயும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் கையிலேயும் ஒரு போடு போட்டு அந்த டிடெக்டிவும் அந்த நன்னும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருப்பாங்க. டிடெக்டிவ் என்ன பண்ணால் தான் கை சரியாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்க்குறக்கா அங்கே வந்துருப்பார். பார்த்தா மூஞ்செல்லாம் வெந்து போனோமா பாம்போட விஷத்தோட எஃபெக்ட் அப்படி சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார் டிடெக்டிவ் காதில் சொல்லிடுவா. நான் அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸாக கலெக்ட் பண்ணி என் நோட்டில் வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த சாத்தான் பொண்ணும் 2 பேர் வச்சு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆண்டி வந்து சார் நான் ஒரு புது பேபி சீட்டர் அப்படின்னா அவனை கூப்பிடவே இல்லையாம்மா ஓல்டு பேபி சீட்டர் இறந்துட்டாங்களா அவங்க பதிலாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிடெக்டிவ் என்ன பண்ணுவோன்னா அந்த நன்னு சொன்ன டைரி எடுத்து புரட்டி பார்ப்பாரு. அதை நிறைய சாத்தானோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த சாத்தான் பொண்ணுக்கும் இதுக்கும் எல்லாம் சம்மந்தம் இருக்குங்க தெரிஞ்சுன்னா அவர் வந்து ரோட் சைடு நடந்து போகும்போது பிறப்பை பற்றி ஒரு பொம்மை இருக்கும். அதை வேடிக்கை பார்த்துட்டு பார்த்தா அது சாத்தான் பொம்மையாக மாறி நைட் அடிச்ச சரக்கு தான் நமக்கு வேலை காட்டுது அப்படின்னு டிடெக்டிவ் அப்படியே மப்புலையே நடந்து போயிட்டு இருப்பார். அங்கே பார்த்தா போகிற வரவன் எல்லாம் பேய் மாதிரியே தெரிஞ்சுட்டு இருப்பான். அப்படியே ஐயோ என்னை விடுங்கடா சாமி அப்படின்னு பொத்துன்னு கீழே விழுந்துருவான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பெரிய கிரேனில் அந்த சோறு எடுக்கிறதுக்கு பெரிய பால் மாதிரி இருக்கும், மெட்டல் பால். அதுன்னா திடீர்னு மேலே தூக்கிட்டு போயிட்டு அந்த குண்டு டிடெக்டிவ் எங்கே இருக்காரோ அவரை வந்து கரெக்டாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அடித்து தூக்கி காலி பண்ணி இங்கே இந்த பால் அடிபட்டு சாகிறதுக்கு முன்னாடி இந்த டிடெக்டிவ் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் கிடைச்ச ஆதாரம்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பாரு ஹீரோ. இந்த சாத்தான் பொண்ணு வீட்டில் நிறைய முட்டையை தூக்கிட்டு ஒரு முட்டையை கீழே போடும். அப்போ டிடெக்டிவ் கதை காலின்னு நமக்கு புரிய வச்சுட்டாங்க. அதே டைமில் வந்துட்டு அப்பா அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சவுண்டோட இவங்க வந்திருப்பாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தா புது குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பா ஹீரோயின் கிச்சன் ஒர்க் பண்ணிருப்பா. திடீர்னு இந்த சாத்தான் பொண்ணு இங்கேருந்து நடந்துட்டு போயிட்டு குழந்தை பக்கம் போகிறத பார்த்தா தன்னோட குழந்தைய தூக்கிட்டு நீ ஒன்றும் பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி சாத்தான் பொண்ணை துரத்தி விட்டு ஹீரோயின் டிடெக்டிவ் கால் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு அவங்க ஏதோ போஸ்ட் அனுப்பியிருக்காங்க மேடம் அப்படின்னு வீட்டில் செக் பண்ணி அந்த போஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து சர்ச்சு ஃபாதரை பார்க்க டிடெக்டிவ் கொண்டு வந்து ஆதாரத்தெல்லாம் ஹீரோயின் அந்த டைரி ஓப்பன் பண்ணி படிச்சிருக்கும்போது பார்த்தா அந்த டாக்டருக்கும் இந்த சாத்தான் பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குங்க தெரிஞ்சோன்னா அவன் கையிலேயே கத்தி விட்டு விளையாடி இந்த சாத்தான் குழந்தைய காப்பாற்ற நீங்களாம் ஏன்டா போராடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பரமரவசியம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி சாவு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை எடுத்து விட்டு ஓடி வந்து டாக்டர் ஹீரோனை போடுறக்கா கன்னை எடுத்துருப்பாரு. அந்த கன்னை பிடிங்கிட்டு நான் யாரை போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பாடி கார்டு டாக்கு ஒரு குண்டு, அதுக்கப்புறமா அந்த பேபி சீட்டருக்கு ஒரு குண்டு, 2 குண்டு அவுட். தன்னோட குழந்தைய காப்பாற்றி கூட்டு போகலான்னு ஹீரோயின் உள்ளே போய் பார்த்தா கையில் வச்சுட்டு இந்த சாத்தான் பொண்ணு நிற்கும். அப்படியே தெரிஞ்சு போச்சு எல்லா சோழியும் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அந்த குழந்தையோட கையில் 666ன்னு இந்த சாத்தான் பொண்ணை மந்தம் போட்டு வர வச்சு இந்த சாத்தான் பொண்ணை போட்டு தள்ளிட்டு அடுத்த பாட்டு எடுக்க முடியாதுங்கிறதுக்காக டேரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா குண்டடி சவுண்டு கேட்குற மாதிரி வச்சுட்டு அடுத்த சீனே வந்து ஹீரோயின் சேர்த்து போகிற மாதிரி காட்டிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட். இவ்வளோ நம்ம பார்த்துட்டு இருந்தது ஓமன் 1991. இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஓமன் 1981. இந்த படத்தில் என்னென்னா படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு கண்டெய்னரில் நிறைய கலர்லாம் வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு 7 கத்தி கிடைக்குது. அதை அந்த கத்தியை வந்து ஏலம் விடும்போது கடவுளை உண்மையாக நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் அந்த இடத்துல கத்தி கட் பண்ணால் ஒரு பெரியவர் காட்டுறாங்க. அவர் என்ன அப்படி காட்டில் ஒரு தோட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே அந்த பாடி கார்ட் நாய் வந்து நின்னோன்னே பயந்துட்டு அப்படியே திரும்பி வந்திருப்பார். அப்புறம் அவரோட ரூமில் வந்து ஒரு செட்டப் மாதிரி செட்டப் பண்ணி கதவை திறந்தா கன் ஷாட் அடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருப்பார். அப்புறமா அவர் வந்து ஒரு பெல் அடிச்சோன்னே அவங்க என்ன சார் அப்படின்னு ஓடி வருவாங்க. பார்த்தா அந்த கன்னு ட்ரிகர் ஆகிட்டு அவர் தலை தனி. இப்போ செத்து போன பெரியவர் காட்டுறாங்க. இவர் யாருன்னா அந்த டேமியன் ஒரு சாத்தான் பையன் இருப்பான்ல, இதுக்கு முந்தின பாட்டெலாம் சின்ன பையனாக இருப்பான். இப்போ அந்த பாட்டில் வந்து 30 வயசு ஆளாக இருப்பான். அவன் தன்னோட மேலதிகாரியை போட்டு தள்ளிட்டு அவனோட போஸ்ட்டில் வர்றான். அதுக்கு சைன் போட்ட வாத்தியார் என்ன சொல்கிறாங்க, எப்படியும் நினச்ச மாதிரியே முடிச்சுட்டு அடுத்து என் போஸ்டிங் ஆசைப்பட்டுனா சொல்லியிருப்பான், நானே எடுத்து கொடுத்துட்றேன், என்னை சாவடிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். இப்போ அப்படியே வந்துட்டு இந்த கடவுளை நம்பர் கோஷ்டியை பாதிரியாரை காட்டுறாங்க. எல்லாவனும் செத்தாலும் நான் மட்டும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு எல்லாவனுக்கும் ஒவ்வொரு கத்தியை கொடுத்து விடுறாரு. எப்படியா அந்த டேமியன் பையில போட்டு தர்றாங்க, சாத்தான்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி இந்த ஃபாரின் படத்துலலாம் ஹீரோக்கள் ஆண்டி வெறியங்களாக தான் இருக்காங்க. இந்த படத்துலையும் ஒரு ஆண்டி வந்து தன்னோட குழந்தைய கூப்பிட்டு வந்திருப்பான். அந்த பையனுக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அவன் கூப்பிட்டு நம்ம டேமியன்ட்ட வந்து கடலை போட்டுருக்காங்க. இதில் ஒரு பெரியவர் வந்திருப்பார், இந்த பையன் கூட சேராதீங்க, அவன் சாத்தான் பையன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி ஃபாதரியார் வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் கத்தியை கொடுத்து அனுப்பியிருப்பாள். இப்படி ஒவ்வொருத்தனா இந்த டேமியன் பையில போட்டு தலக்கா ட்ரை பண்ணும்போது அவங்க தான் சாவறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த டேமியன் பையன் வீட்டுள்ள போயிட்டு அந்த ஒரு சர்ச் சிலுவை மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு என்ன நீ அனுப்புகிற ஆளுங்களை செத்துட்டே இருக்காங்க, பவர்ஃபுல்லாக அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி சாமியை கிண்டல் பண்ணிட்டு அடுத்து டேமியன் வீட்டுள்ள போய் அட்டாக் பண்ணும் பிளான் போட்டு இந்த பாடி கார்டு நாய் வந்து நம்ம இருக்கும்போது யாரா உள்ள வர்றது அப்படின்னு குலைச்சி அவனுங்க 2 பேரும் பாதாள அறை வழியாக ஓட விட்டுரும். அவன் டேமேஜ் பையில சுற்றி எங்கே போனாலும் அவனை காலி பண்ணுறதுக்கு இந்த பாதிரியார் ஆள் செட் பண்ணியிருப்பார். இப்போ வந்துட்டு அவன் ஹார்ஸ் ரைடிங் போயிட்டுருப்பான். பார்த்தா முன்னாடி நாய்ங்க ஓடிட்டு இருப்பான். என்னடா இது நாய்ங்க கூடத்துக்கு கூட இவன் எங்கடா போகிறான் பார்த்தா ஹார்ஸ் ரைடிங். அந்த பாதிரியார் கூடத்தில் கத்தியை வாங்கிட்டு போன ஒரு விவரமான ஆள் என்ன பண்ணாலும் நாய்ங்க திங்கிறக்காக ஒரு கறி மாதிரி வாங்கி போட்டான். நாய்ங்களாம் அதை சாப்பிட்றக்கு ஒன்று கூடிடும். இப்போ என்ன பண்ணுவான்னா தனியாக வர்ற நம்ம டேமியனை போட்டு தரலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி இருப்பான். கரெக்டாக அவனும் இதில் குதிரையில் வந்திருப்பான். இந்த டேமியனை அந்த குதிரையை மறைச்சி பார்த்தோன்னா அவன் கண்ணை பார்த்தோன்னா குதிரை அப்படி
அப்படியே வந்துட்டு அவன் மேலே உட்காந்த காலை அந்த பாலத்தில் வந்து தள்ளி விட்டு இதனால கத்தி எடுத்துகிட்டு வந்த ஆள் அங்கேயே சம்பவத்தில் இறந்து போய் கத்தி எடுத்துகிட்டு வந்தவன் ஒருத்தர் இறந்தோன்னா அவன் கூட வந்தவன் என்ன பண்ணான்னா நம்மளாவது போய் நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேமியனை நோக்கி வந்துட்டு இருந்தால் அந்த நாய்கள்லாம் ரவுண்டு கட்டி என் தலைவன் மேலே கையை வச்சுட்டு நீ உயிரோட போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விரட்டிட்டு வந்துட்டு அவனை குதிரை எடுத்து காலி பண்ணிடும். இந்த சாத்தான் டேமே அங்கே இருந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாக்கிங் மாதிரி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஆண்டியோட பையன் இருப்பான். என்னடா தம்பி அம்மா இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடலை போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சாத்தான் கூட்டம் இருக்கும். அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பான். நம்மளாலிக்கு ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்காது, நம்மளா முறியடிச்சாகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். டேமியன்கிற சாத்தான் பையன் ஞான திஷ்டில் யார் யார்ட்டெல்லாம் கத்தி இருக்குன்னு மைண்டில் தெரிஞ்சிடும். அதனால் அவன் வீட்டிலலாம் பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு ஒரு லேடி வந்துட்டு தன்னோட குழந்தைய வந்து தள்ளிட்டு போயிட்டுருப்பான். அவன் மூஞ்சில் யாரோ பால் வச்சு அடித்த மாதிரி கீழே விழுந்தோன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை நடு ரோட்டில் போட்டு அப்படியே காலி. டேமியனை உஷார் பண்ண ஆண்டி என்னன்னா தனியாக கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஜல்சா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். உன்னை பற்றி உண்மைகள்லாம் தெரிய எனக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லும்போது உன்கிட்ட மரண பயத்தை காட்டுறேன், தண்ணி உள்ள தள்ளி விட்டு அவளை உயிர் பழைக்க வச்சு அப்புறம் பெட்டில் போட்டு பயங்கரமாக சம்பவம் பண்ணோம். என்ன விட்டுருந்தாலும் திருப்பி போட்டலாம். பல ஆண்களில் கற்றுக்கிட்ட மொத்தத்தையும் காட்டி ஆண்டியை படுக்க போட்டு அப்படியே கொஞ்ச நாளில் இந்த டேமியன் சாத்தான் பையனோட வாரிசு அந்த ஆண்டியோட வயிற்றில் உருவாகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இங்கே இருந்துட்டு இது எஸ்கேப் ஆகி போகலாம் பார்த்தா டேமியன் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு போகலாம் பார்த்தா அவன் ஒரு மூலையில் இருட்டறையில் படுத்திருப்பான். இவங்ககிட்ட இருந்தால் நம்ம சாக வேண்டியதான் சொல்லிட்டு அங்கேருந்து ஆண்டி எஸ்கேப் ஆகி போயிடும். அப்படியே சீனை கட் பண்ணால் டேமியன் செக்ரட்டரியோட வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டை அம்மா அயன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நாய் குலைக்கிற சவுண்டு கேட்டு அங்கே வந்து தன்னோட குழந்தைய பார்த்தா தொட்டில் இருக்க குழந்தை பேய் மாதிரி இருக்குன்னு அயன் பாக்ஸ் வச்சு அந்த குழந்தைய சாவடிச்சு அதே டைமில் தன்னோட ஹஸ்பண்ட் வந்திருப்பாரு, அவரையும் வந்துட்டு காலி பண்ணி விட்டுருவாங்க. இந்த மர்டர் எதுக்கு நடந்ததுன்னா டேமியன் கூடவே வந்து அவன் முதுகில் கத்திய சொல்லலாம் பார்த்தா கடைசியில் தான் வீட்டுக்கே அதை பாஞ்சு. இப்போ டேமியன் வந்துட்டு அந்த ஆண்டியும் அவன் பையனை கூப்பிட்டு நான் எப்படி பிறந்தனோ அதே மாதிரி நீ ஒரு அனாதை விடுதலில் நமக்கு பிறக்கிற குழந்தைய சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கணும் சொல்லி டேமியனுக்கு தெரிஞ்சு போச்சு தான் சாக போகிறோம், இறைவன் பிறக்க போகிறாருன்னு. அதனால அவன் ஒரு பாலடைஞ்ச பில்டிங் நடந்து போயிட்டு இருப்பான். திடீர்னு பின்னாடி வந்து கத்தி எடுத்து அந்த ஃபாதிரியா குரூப்பை சேர்ந்த 3 பேர் வந்து கத்தி எடுத்து குத்தி டேமியனை காலி பண்ணிடுறாங்க. அப்படியே வந்துட்டு இறைத்தூரை பிறக்கிற மாதிரி ஸ்க்ரீனை காட்டுறாங்க. டேமியன் பிக்கப் பண்ண ஆண்டிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அதை கொண்டு போயிட்டு ஒரு அனாத ஆசிரமத்தில் சேர்த்துருப்பாங்க. அந்த குழந்தை தான் நம்ம ஹீரோயின் 1991 பார்ட்டில் ஒரு சாத்தான் பொண்ணு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த குழந்தை. உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்துட்டு 1981 வந்த படம் வந்து சுமார் 1991 படம் வந்துட்டு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஹாரர் இல்லை ஆக்ஷன் படத்தை போஸ்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள்.